தமிழ்நாடு முழுக்க திமுகவிற்கு ஆதரவான சூழலே நிலவுகிறது என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி குறிப்பிட்டிருக்கிறார். விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைந்திருக்கிறார். சாமுவேல் எபினேசர், அமைச்சர் செந்தில் பாலாஜி இந்த கருத்து குறித்த முழுமையான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். மோகன், அமைச்சர் செந்தில் பாலாஜி தனது எக்ஸல பதிவில் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தை பார்த்தோம்னால், தமிழ்நாடு முழுக்கும் திமுகவுக்கு ஆதரவான சூழல் நிலவி வருவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அதாவது நடந்து முடிந்திருக்கக்கூடிய ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் மக்கள் நலனுக்காக அனுதினமும் உழைத்து வரும் தமிழ்நாடு முதலமைச்சர் உழைப்புக்கு, திராவிட மாடல் அரசுக்கு, பெரியார் எழுந்து அரசியல் செய்ய நினைத்த அதாவது பாதகர்களுக்கு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு மக்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி என்றும் அவர் தனது எக்ஸல பதிவின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். குரங்கு கையில் சிக்கிய பூமாலை தான் கைக்கு கிடைத்தது, கட்சியை சீரழிக்கும் அதாவது சின்னாபனமாக்கி தோல்வி மேல் தோல்வி கண்டு வரும் தோல்வி சாமி அவர்களுக்கு இல்லாத பொய்களை வீசுவதே அன்றாட அலுவலக வைத்திருக்கிறார் என்றும் அவர் தனது எக்ஸல பதிப்பில் தெரிவித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து அதாவது மக்களுக்கு மட்டுமல்ல, வாக்களித்த மக்களுக்கு மட்டுமல்ல, வாக்களிக்காத மக்களுக்கும் இந்த அரசு பாடுபட்டு வருகிறதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் அதன் காரணமாக இன்று ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் அதிமுக வாக்களிக்காத அனைத்து மக்களுக்கும் திமுகவினருக்கு வந்துள்ளதாகவும் அவர் தனது எக்ஸல பதிப்பில் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் திமுகவுக்கு ஆதரவான சூழலை நிலை வருவதாகவும் வருகின்ற 2026 தேர்தலிலும் இந்த வெற்றி எதிரொலிக்கும் எனவும் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தனது எக்ஸல பதிவில் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மோகன், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.